என்னுடன் சேர்ந்து எண்கள் 19, 21 ஐ படியுங்கள். இஸ்ரவேல் இன்னும் வனாந்தரத்தில் இருக்கிறது. இது ஆரம்பத்தில் இருந்த உற்சாகமான நாட்கள் அல்ல, இது நீளமான நடுப்பகுதி. மக்கள் சோர்ந்து போகிறார்கள். விசுவாசம் ஒரே பெரிய தருணத்தில் மட்டும் அல்ல, காலப்போக்கில் சோதிக்கப்படுகிறது. ஒரு சமூகத்திற்கு ஆண்டுகள் நீண்ட ஏமாற்றம் இருந்தால், சிறிய பிரச்சனைகள் கூட மிகப்பெரியதாக தெரியும். புலம்பல் அதிகரிக்கலாம். நம்பிக்கை குறையலாம். அதனால் கர்த்தர் ஒன்றோடொன்று தொடர்புடைய 2 விஷயங்களை கற்பிக்கிறார். முதலில் தேவன் சுத்தத்தை பற்றி கற்பிக்கிறார். வாழ்க்கையில் நோய், இழப்பு மற்றும் மனிதரை அசுத்தமாக உணரச் செய்யும் அல்லது வழிபாட்டிலிருந்து தூரமாக்கும் விஷயங்கள் உள்ளன. அந்த உண்மைகளை கர்த்தர் மறைப்பதில்லை. அவர் திரும்பி வந்து மீண்டும் சுத்தமாக ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். இரண்டாவது, தேவன் நம்பிக்கையை கற்பிக்கிறார். இந்த அதிகாரங்களில் நீர் பற்றாக்குறை, பயண தடைகள் மற்றும் பயம் காணப்படுகிறது. மக்கள் அடிக்கடி குற்றம் சாட்டி அச்சப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் தொடர்ந்து வழங்குகிறார். அவர் சுத்திகரிப்பு நீரை வழங்குகிறார். உடல் நீரையும் வழங்குகிறார். பயணத்தில் வழிகாட்டுதலையும் தருகிறார். செய்தி ஒன்றே, தேவன் தமது ஜனங்கள் தம்மோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அவர்களை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க விரும்புகிறார். அவர் தாழ்மையை கேட்கிறார். அவர்கள் தோல்வியடைந்தாலும் கூட அவர் கற்பித்துக் கொண்டே இருக்கிறார். முன்னே செல்ல ஒரு வழியையும் அளிக்கிறார். படிக்கும்போது இந்த கேள்வியை கவனியுங்கள். வாழ்க்கை கடினமாகவும் நான் சோர்வாகவும் இருந்தால், நான் தேவனிடம் அருகே செல்கிறேனா அல்லது தேவனை குற்றம் சாட்டுகிறேனா? எண்கள் 19, 21 நம் பலவீனத்தை தேவன் புரிந்து கொள்ள முடியும் என்பதை காட்டுகிறது. ஆனால் அவர் நம்பிக்கையையும் மனந்திரும்புதலையும் தேர்வு செய்யுமாறு கேட்கிறார். எண்கள் 19 இஸ்ரவேலுக்கு வனாந்தரத்தில் தேவையான ஒரு கோட்பாட்டை கற்பிக்கிறது. ஒருவர் அசுத்தமாக ஆன பிறகு வழிபாட்டிற்கு திரும்ப தேவன் ஒரு வழியை உருவாக்குகிறார். மோசேயின் நியமத்தில் மரணம் தொடர்பான விஷயங்கள் மற்றும் சில சூழ்நிலைகள் ஒருவரை அசுத்தன் ஆக்கின. அதனால் அந்த நபர் தீயவர் என்பதல்ல, சுத்திகரிப்பு நடக்கும் வரை அவர் பரிசுத்த இடத்தில் நுழைய முடியாது என்பதைத்தான் அது குறிக்கிறது. தேவன் தமது இருப்பு பரிசுத்தமானது என்றும் மக்கள் கவனத்துடன் அணுக வேண்டும் என்றும் கற்பிக்கிறார். இது வனாந்தர முகாமில் மிகவும் முக்கியம். மக்கள் நெருக்கமாக வாழ்கிறார்கள். நோய், இழப்பு, கடினம் என்று பலவற்றை எதிர்கொள்கிறார்கள். சுத்திகரிப்பு முறை இல்லை என்றால் பலர் நீண்ட காலம் தனிமைப்படுத்தப்பட்டதாக அல்லது வழிபாட்டிலிருந்து வெளியே தள்ளப்பட்டதாக உணரலாம். தேவன் தமது மக்களை நிரந்தரமாக வெளியே வைத்திருக்க விரும்பவில்லை. அவர் திரும்ப வர ஒரு வழியை தருகிறார். சுத்திகரிப்பு நீர் ஒரு பரிசுத்த நினைவூட்டல். தேவன் முழு சமூகத்தின் நலனையும் தனிநபரின் ஆன்மீக மீட்பையும் கவனிக்கிறார். சுத்திகரிப்பு அவமானப்படுத்தல் அல்ல, அது கருணை. அது சொல்கிறது, உடைந்த பிறகும் மீண்டும் தொடங்க முடியும். இன்றைய பயன்பாடு, நாமும் அசுத்தம் என்று உணரச் செய்யும் அனுபவங்களை சந்திக்கிறோம். பாவம், குற்ற உணர்வு, அடிமைத்தனம் மற்றும் வேதனையான அனுபவங்கள். சுவிசேஷத்தின் செய்தி, நீ கெட்டுவிட்டாய், முடிந்தது அல்ல. சுவிசேஷத்தின் செய்தி, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் கழுவப்பட்டு மாற்றப்பட்டு தேவனிடம் மீண்டும் வரலாம். இது திருச்சபையில் நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதையும் மாற்ற வேண்டும். ஒருவர் மனந்திரும்பி திரும்ப வர முயன்றால், கர்த்தர் செய்வது போல் நாம் அவர்களுக்கு வழியே திறக்க வேண்டும், தடைகளை உருவாக்கக்கூடாது. கர்த்தர் சுத்திகரிப்பு நீரை வழங்கினால், நாம் பொறுமையுடனும் அன்புடனும் அவர்களை உடன்படிக்கை பாதையில் மீண்டும் நடக்க உதவ வேண்டும். எண்கள் 19 பொறுப்பையும் கற்பிக்கிறது. சுத்திகரிப்பு செயல்முறையில் சுத்திகரிப்பு நீரை தயார் செய்யும் மற்றும் கையாளும் மக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு முக்கிய பாடம். நல்ல சேவைக்கும் கவனமான கீழ்ப்படிதல் தேவை. தேவனுடைய நியமத்தில் சுத்திகரிப்பில் உதவுகிறவர்களுக்கும் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் இருந்தன, ஏனெனில் பரிசுத்த வேலை சாதாரண வேலை அல்ல. கர்த்தர் இதை ஏன் இவ்வாறு கற்பிக்கிறார்? ஏனெனில் பரிசுத்த கூடாரம் ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல, அது தேவன் தமது ஜனங்களிடையே வாசிப்பதை குறிக்கிறது. முகாம் பரிசுத்தத்தை லேசாக எடுத்துக்கொண்டால் அந்த சமூகம் மெதுவாக பக்தியை இழக்கும்.
பக்தி இழந்தால் வழிபாடு வெறும் பழக்கமாக மாறும், உடன்படிக்கைகளும் குறைந்த மதிப்பாகத் தோன்றும். அதனால் தேவன் ஒரு ஒழுங்கை நிறுவுகிறார். சுத்தம் மற்றும் அசுத்தம் குறித்து எல்லைகள் உள்ளன. சில விஷயங்கள் மீட்பிற்கு நேரமும் படிகளும் தேவை. இது மக்களை தள்ளி வைப்பதற்காக அல்ல, வழிபாட்டை பாதுகாக்கவும் பரிசுத்த விஷயங்களை பரிசுத்தமாக மதிக்க கற்பிக்கவும் தான். இன்றைய பயன்பாடு: திருச்சபையில் பரிசுத்தம் பல நேரம் எளிய, தொடர்ந்து செய்யப்படும் செயல்களால் ஆதரிக்கப்படுகிறது. நாம் திருவிருந்திற்கு தயாராகிறோம், மரியாதையுடன் பேசுகிறோம், தனிப்பட்ட வாழ்வில் உடன்படிக்கைகளை காக்கிறோம், அழைப்புகளை கவனமாக கையாளுகிறோம். ஆன்மீக விஷயங்களை மற்றவர்களை கவர வைக்க பயன்படுத்துவதில்லை. கட்டளைகளை விருப்பம் போல நடத்துவதில்லை. இந்த அதிகாரம் செயல்முறையில் பொறுமையையும் கற்பிக்கிறது. சுத்திகரிப்பு எப்போதும் உடனடியாக இல்லை. சில படிகள் மற்றும் நேரம் தேவைப்படலாம். அது உண்மையான மனந்திரும்புதலுக்கு ஒத்தது. சில நேரம் கர்த்தர் விரைவாக மாற்றுகிறார், சில நேரம் மெதுவாக மாற்றுகிறார். எந்த வழியிலும் அவர் நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட கேள்வி: யாரும் பார்க்காத போது நான் பரிசுத்தமானவற்றை பரிசுத்தமாக நடத்துகிறேனா? அங்கேதான் பக்தி உண்மையாகிறது. எண்கள் 19 தேவனுடைய வீட்டும் தேவனுடைய உடன்படிக்கைகளும் கவனமான மரியாதைக்கு உரியது என்று நினைவூட்டுகிறது. தேவன் பலவீனமானதால் அல்ல, நமது இதயம் பலவீனமானதால். ஒழுங்கும் பக்தியும் நமது விசுவாசத்தை பாதுகாக்கிறது. எண்கள் 19 இன் ஆழமான செய்தி அசுத்தத்தை தவிருங்கள் என்பதோடு மட்டும் முடிவதில்லை. செய்தி தேவன் உங்களை மீண்டும் பெற விரும்புகிறார் என்பதே. சுத்திகரிப்பு சட்டம் முகாமை பாதுகாக்கிறது, வழிபாட்டை பரிசுத்தமாக வைத்திருக்கிறது, அதே நேரத்தில் நம்பிக்கையையும் உயிரோடு வைத்திருக்கிறது. கடினமான அனுபவங்களுக்கு பிறகும் ஒருவர் திரும்பி வந்து சமூகத்தில் மீண்டும் சேர்ந்து கொள்ள முடியும். இது சுவிசேஷத்தின் ஒரு முறை. தேவன் பரிசுத்தன், நாம் குறைபாடுள்ளவர்கள். இடைவெளியை இணைக்கும் பாலம் இல்லை என்றால் நாம் தூரமாகவே இருப்போம். ஆகவே தேவன் ஒரு பாலத்தை தருகிறார். மோசேயின் நியமத்தில் அவர் சுத்திகரிப்பு நீரை அளித்தார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் அவர் இன்னும் பெரியதை அளிக்கிறார்: இரட்சகரின் பரிகாரத்தின் மூலம் ஆன்மீக சுத்திகரிப்பு. இதன் அர்த்தம், நாம் நிரந்தரமான அவமானத்தில் வாழ வேண்டியதில்லை. ஆன்மீக வெளிப்புற மனிதராக வாழ வேண்டியதில்லை. நாம் மனந்திரும்பி மன்னிப்பு பெற்று சுத்தமாக முன்னே நடக்கலாம். இதற்காகவே திருவிருந்து முக்கியம். அது மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவிடம் வரவும் உடன்படிக்கைகளை புதுப்பிக்கவும் அழைக்கிறது. கர்த்தர் இன்னும் நம்மை விரும்புகிறார் என்பதை அது ஒவ்வொரு வாரமும் சாட்சி அளிக்கிறது. இன்றைய பயன்பாடு: சிலர் பழைய குற்ற உணர்வை ஆண்டுகளாக சுமந்து செல்கிறார்கள். அவர்கள் தேவன் மற்றவர்களை மன்னிப்பார், என்னை மன்னிக்க மாட்டார் என்று சொல்கிறார்கள். எண்கள் 19 அந்த பொய்க்கு எதிராக பேசுகிறது. தேவன் தமது வழியை திரும்புவதற்காகவே வடிவமைத்தார். மனித பலவீனம் இருப்பதை கர்த்தர் அறிவார். உடன்படிக்கை பாதையில் கருணையை கட்டியமைத்தார். இது மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதையும் மாற்ற வேண்டும். தேவன் திரும்ப வர வழி தருகிறாரென்றால் நாம் ஒருவரை முடிந்தவர் என்று ஒட்டிக்கொள்ளக் கூடாது. பழைய தவறுகளை என்றும் அவர்களின் தலைமேல் வைத்திருக்கக் கூடாது. மனந்திரும்புதலை ஆதரிக்கலாம், குணமடைவதை ஊக்கப்படுத்தலாம், மீண்டும் முயற்சி செய்கிறவர்களை வரவேற்கலாம். ஒரு எளிய நடைமுறை: உள்ளுக்குள் அழுக்கு என்று உணரும்போது தேவனிடமிருந்து ஓடாதீர்கள், தேவனிடம் ஓடுங்கள். ஜெபியுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள், மாற்றுங்கள், சரியாக்குங்கள். உண்மையான நோக்கத்துடன் திருவிருந்தை எடுங்கள். தேவையெனில் உங்கள் ஆயரிடம் பேசுங்கள். கர்த்தரின் நோக்கம் உங்களை வெளியே வைத்திருக்க அல்ல, சுத்தமாகவும் உறுதியாகவும் புதிய இதயத்துடன் உங்களை உள்ளே கொண்டு வருவதே. எண்கள் 20 கனமான உணர்வுகளுடன் தொடங்குகிறது. இந்த காலத்தில் மிரியாம் மரிக்கிறாள். முகாம் மீண்டும் காதேஷில் இருக்கிறது. ஆண்டுகள் கடந்து விட்டன, ஆனாலும் வனாந்தரம் இன்னும் கடினமாகவே உள்ளது. இழப்பு அனைத்திலும் கூடுதல் சுமையை சேர்க்கிறது. மக்கள் துக்கத்தில் இருக்கும்போது சிறிய பிரச்சனைகளும் பெரியதாக தெரியும். பின்னர் மீண்டும் ஒரு நெருக்கடி: நீர் இல்லை.
மக்கள் மோசேயையும் ஆரோனையும் குற்றம் சாட்டி புலம்புகிறார்கள். அவர்களின் வார்த்தைகள் விரக்தி எப்படி வேலை செய்கிறது என்பதை காட்டுகிறது. அவர்கள் தற்போதைய வழியை கற்பனையில் நல்லதாக தோன்றும் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகிறார்கள். எகிப்து அடிமைத்தனம் இருந்தும் அது நல்லதாக இருந்ததாக பேசுகிறார்கள். இதயம் சோர்வாக இருக்கும்போது புலம்பல் நினைவுகளை மாற்றிவிடலாம். மோசேயும் ஆரோனும் முதலில் சரியான படியை எடுக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த கூடாரத்திற்குச் சென்று முகங்குப்புற விழுகிறார்கள். கர்த்தரை நாடுகிறார்கள். தேவன் பாறையிலிருந்து நீர் வரும்படி வழிமுறைகள் தருகிறார். கர்த்தரின் நோக்கம் கருணை. மக்கள் தகுதியில்லை என்றாலும் கர்த்தர் வழங்குகிறார். இந்த அதிகாரத்தில் ஏதோம் இஸ்ரவேலை தங்கள் நாட்டின் வழியாக செல்ல அனுமதிக்க மறுப்பதும் வருகிறது. இதனால் பயணம் இன்னும் கடினமாகிறது. இஸ்ரவேல் நீண்ட வழியை எடுக்க வேண்டும். இது இன்னொரு அழுத்தம். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படைய முயன்றாலும் சில கதவுகள் இன்னும் மூடப்பட்டே இருக்கும். இன்றைய பயன்பாடு நமக்கும் காதேஷ் காலங்கள் வருகிறது. இழப்பு, அழுத்தம், அவசர தேவைகள், மூடிய கதவுகள் மற்றும் தாமதங்களும். அத்தகைய நேரங்களில் நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பது முக்கியம். நாம் புலம்பி குற்றம் சாட்டுகிறோமா அல்லது கர்த்தரை நாடி பொறுமையுடன் முன்னே செல்கிறோமா? இது தலைமை பற்றிய பாடமும். மோசே விசுவாசமானவர், ஆனால் அவர் மனிதனும்தான். அழுத்தம் வலிமையான தலைவர்களையும் சோரச் செய்யலாம். இந்த அதிகாரம் நமக்கு தயார் செய்கிறது. தேவன் தலைவர்களிடமிருந்து கீழ்ப்படுதலை மிக முக்கியமாக கருதுகிறார். அதேபோல் தமது ஜனங்களை கவனிப்பதையும் மிக முக்கியமாக கருதுகிறார். ஒரு கேள்வி: நான் சோர்வாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தால் என் வாயிலிருந்து என்ன வருகிறது? விசுவாசமா அல்லது குற்றச்சாட்டா? வனாந்தரம் இதயத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதி எண்கள் 20 மிகவும் வேதனையான பகுதிகளில் ஒன்று. கர்த்தர் மோசேயிடம், கம்மை எடுத்து கூட்டத்தைச் சேர்த்து பாறையிடம் பேசு, நீர் வெளிவரும் என்று சொல்கிறார். தேவன் மக்களுக்கு இது காட்ட விரும்புகிறார். வழங்குதல் தேவனிடமிருந்து வருகிறது, மனிதரின் வலிமையிலிருந்து அல்ல. ஆனால் மோசே பெரும் அழுத்தத்தில் கோபத்துடன் பேசுகிறார், பாறையை அடிக்கிறார். கர்த்தர் ஜனங்களை கருணையுடன் பார்த்ததால் நீர் இன்னும் வெளிவருகிறது. ஆனால் கர்த்தர் இது என்றும் கூறுகிறார். மோசேயும் ஆரோனும் தேவனை அவருடைய முறையில் பரிசுத்தமாக மதிக்கவில்லை. ஜனங்களின் முன்னிலையில் தேவனுடைய பரிசுத்தத்தை முழுமையாக காட்டவில்லை. அதனால் அவர்கள் வாக்குத்தத்த நாட்டில் ஜனங்களை கொண்டு செல்ல முடியாது என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது நமக்கு முக்கியம். தேவன் நம்மை பயன்படுத்த முடியும், நாம் குறைபாடுள்ளவர்களாக இருந்தாலும். அதே நேரத்தில் தேவனுடைய பெயர் எப்படி பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது என்பதையும் அவர் மிகவும் முக்கியமாக கருதுகிறார். தலைவர்களின் தவறுகள் பெரிய தாக்கத்தை கொடுக்கலாம். நாம் தேவனை பிரதிநிதித்துவப்படுத்த அழைக்கப்பட்டால் நமது குரல், அணுகுமுறை மற்றும் கீழ்ப்படுதலில் கர்த்தரைப் போல இருக்க வேண்டும். இன்றைய பயன்பாடு: இது மோசேயை கேலி செய்யும் அதிகாரம் அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. சோர்வில் ஆன்மீகம் எளிதில் சிதறுகிறது. அழுத்தத்தில் கோபமாக பேசுவது எளிது. மக்கள் புலம்பும் போது பாதுகாப்பு மனப்பான்மை மற்றும் கடினம் வரலாம். கர்த்தர் இன்னொரு பாதையை அழைக்கிறார். முதலில் அவர் முன்னிலையில் சென்று அமைதி பெறுங்கள், பின்னர் அவர் வழியில் செய்யுங்கள். நீங்கள் பெற்றோர், ஆசிரியர், தலைவன் அல்லது யாருக்கும் தாக்கம் உள்ளவராக இருந்தால் இது மிகவும் முக்கியம். கர்த்தரிடம் கேளுங்கள், அழுத்தத்தில் மென்மையாக இருக்கவும், சவாலில் கீழ்ப்படுதலுடன் இருக்கவும். ஒரு கேள்வி: நான் அழுத்தத்தில் இருக்கும்போது நான் பாறையிடம் பேசுகிறேனா, விசுவாசத்துடன் அமைதியாக கர்த்தரின் வார்த்தையை செய்கிறேனா, அல்லது பாறையை அடிக்கிறேனா? கோபத்துடன் கட்டுப்பாட்டால் கர்த்தர் விரும்புவது செய்வதா? தேவன் வழங்க முடியும், ஆனால் அவர் என் இதயத்தையும் வடிவமைக்க விரும்புகிறார். எண்கள் 20 முடிவில் இன்னொரு திருப்பம் வருகிறது: ஆரோனின் மரணம் மற்றும் பணிமாற்றம். கர்த்தர் மோசேயிடம் ஆரோனையும் அவன் மகன் எலியாசரையும் ஹோர் மலையில் அழைத்துச் செல்லும்படி கூறுகிறார். அங்கே ஆரோன் மரிக்கிறான். எலியாசர் ஆசாரிய உடைகளை அணிந்து பரிசுத்த பொறுப்பை ஏற்கிறான். இந்த காட்சி துக்கத்தையும் நம்பிக்கையையும் ஒன்றாக காட்டுகிறது. துக்கம், ஏனெனில் ஆரோன் நீண்ட காலம் தலைவராக இருந்தார், மக்கள் அவரை நேசித்தார்கள். நம்பிக்கை,
ஏனெனில் தேவனுடைய வேலை நிற்காது. தேவனுடைய ஆணையுரிமை பணியும் ஆசீர்வாதங்களும் ஒரே நபரின் சொத்து அல்ல. தேவன் அடுத்தவரை அழைத்து பயிற்சி செய்து தயார் செய்கிறார். இது அழைப்புகள் பற்றி ஒரு கொள்கையையும் நினைவூட்டுகிறது. அழைப்பு என்பது தேவனுடைய வேலை. அது நமது தனிப்பட்ட அடையாளம் அல்லது சொத்து அல்ல. நாம் முழுமையாக சேவை செய்யலாம், ஆனால் பதவியையே நமது அடையாளமாக மாற்றக்கூடாது. சரியான நேரத்தில் விடுவிக்கப்படும்போது நாம் தாழ்மையுடன் விடுவித்துக் கொடுத்து தொடர்ந்தும் ஆதரிக்க வேண்டும். இன்றைய பயன்பாடு திருச்சபையில் மாற்றம் அடிக்கடி வருகிறது. ஒருவர் அழைக்கப்படுகிறார், ஒருவர் விடுவிக்கப்படுகிறார். ஒருவர் இடம் மாறுகிறார், ஒருவர் வயதாகிறார். இந்த மாற்றங்களை தேவன் ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார், மேலும் பலர் கற்றுக்கொள்ள, வளர, சேவை செய்ய வாய்ப்பாகிறது. இதே நேரத்தில் இந்த அதிகாரம் மேலும் கற்பிக்கிறது, துக்கம் தேவனுடைய திட்டத்தை நிறுத்தாது. நீங்கள் துக்கப்படலாம், அதே நேரத்தில் கர்த்தரை பின்பற்றலாம். இழப்பில் கூட தேவன் நம்மை முன்னே வழிநடத்த முடியும். ஒரு கேள்வி: நான் என் அழைப்பை உடன்படிக்கை அடிப்படையிலான சேவையாக பார்க்கிறேனா அல்லது தனிப்பட்ட சாதனையாக பார்க்கிறேனா? மாற்றம் செய்ய வேண்டிய நேரத்தில் நான் கர்த்தரை நம்பி அடுத்தவரை ஆதரிக்கிறேனா? எண்கள் 21 வனாந்தர தலைப்பை தொடர்கிறது. பாதை நீளமாகவே உள்ளது. ஏதோம் மறுத்ததால் அவர்கள் சுற்றி செல்ல வேண்டும். ஒருவர் சிக்கிக் கொண்டது போல உணரும்போது அல்லது முன்னேறுவது மிக மெதுவாக இருக்கும்போது இதயம் சோர்கிறது. அப்போது புலம்பல் மீண்டும் எழுகிறது. மக்கள் மிகவும் கடுமையான வார்த்தைகள் பேசுகிறார்கள். அவர்கள் உணவு, பாதை மற்றும் கர்த்தரின் வழிநடத்துதல் குறித்து முறையிடுகிறார்கள். இது ஒரு உண்மையை காட்டுகிறது. நீண்ட கால அழுத்தம் நன்றியுணர்வை குறைக்கலாம். மனிதன் குறைவாக இருப்பதை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கலாம், ஏற்கனவே கிடைத்ததை பார்க்காமல் போகலாம். கதையில் மக்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்கிறார்கள், பிறகு தங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். மோசே மத்தியஸ்தம் செய்ய கேட்கிறார்கள். கர்த்தர் பதில் அளிக்கிறார், ஆனால் ஆச்சரியமான முறையில். ஒரு செம்பு பாம்பை கம்பத்தில் உயர்த்தி வைக்கும்படி மோசேயை கட்டளையிடுகிறார். யார் பார்த்தாலும் வாழ்வார்கள். இது மந்திரம் அல்ல, இது விசுவாசத்தின் பாடம். குணமடைவதும் வாழ்க்கையும் மனித அறிவால் அல்ல, கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு எளிய செயலை செய்ய தயாரா என்பதில்தான் உள்ளது. மேலே நோக்கு. இது தெளிவாக இயேசு கிறிஸ்துவை சுட்டுகிறது. இரட்சகர் பின்னர் தாமும் உயர்த்தப்படுவார் என்று கற்பிக்கிறார். அவரை விசுவாசிப்பவர்கள் வாழ்வை பெறுவார்கள். பாவம், அவமானம் அல்லது வேதனை நம்மை கடித்தால் நாம் நம்மால் நம்மை சரிசெய்ய முயல்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னை பாருங்கள், என்னை நம்புங்கள், என்னை பின்பற்றுங்கள். இன்றைய பயன்பாடு: அழுத்தத்தில் நன்றியுணர்வு குறையும்போது உங்கள் பார்வையை மீண்டும் கிறிஸ்துவின் மேல் திருப்புங்கள். நீங்கள் இனி முடியாது என்று நினைக்கும் போதும் மேலே நோக்க முடிவு செய்யுங்கள். மறந்திரும்புங்கள், ஜெபியுங்கள், கீழ்ப்படியுங்கள், தொடர்ந்து நடக்குங்கள். கர்த்தரின் குணமாக்கல் அந்த எளிய விசுவாச செயலுக்கு பிறகு வரக்கூடும். ஒரு கேள்வி: சிரமத்தில் நான் என்ன பார்க்கிறேன்? பிரச்சனைகளை மட்டுமா, அல்லது கிறிஸ்துவை நோக்கி அவர் எனக்கு வாழ கற்றுக் கொடுப்பதை ஏற்கிறேனா? நோக்கினால் வாழலாம் என்ற பாடத்தில் கவனம் செலுத்துவோம். தேவன் நீங்களே யோசித்து தீர்வு காணுங்கள் என்று சொல்லவில்லை. முதலில் தகுதி நிரூபியுங்கள், பிறகு நான் குணமாக்குகிறேன் என்றும் சொல்லவில்லை. அவர் சொன்னார், நான் சொல்லும் வழியில் செய்யுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இது விசுவாசத்திற்கு முக்கியம். விசுவாசம் அனைத்தையும் முழுமையாக புரிந்த பிறகு நடப்பது அல்ல. விசுவாசம் தேவனுடைய வார்த்தை நமது உணர்ச்சிகளை விட நம்பத்தகுந்தது என்று நம்புவது. ஒருவர் காயப்பட்டால் அவர் அதிகமாகவும் சிக்கலானதாகவும் ஏதாவது செய்ய விரும்புவார். தன் முறையில் தீர்க்க முயல்வார். ஆனால் தேவன் தரும் வழி எளிமை. மேலே நோக்கு. இயேசு கிறிஸ்து இந்த கதையை யோவான் நினைவு கூறி தாமும் உயர்த்தப்படுவார் என்று கற்பிக்கிறார். அதாவது கிறிஸ்துவின் சிலுவையும் உயிர்த்தெழுதலும் நமது பாவங்களுக்கும் வலிகளுக்கும் தேவன் கொடுத்த குணமாக்கல். இந்த கதையால் ஒரு பொது கேள்விக்கும் பதில் கிடைக்கிறது. எனக்கு பலம் எங்கே இருந்து வரும்? பல நேரம் பதில் அதிகமாக முயல்வது அல்ல, இரட்சகருக்கு மேலும் நெருக்கமாக வருவதே.
அதிகமாக ஜெபியுங்கள். அதிகமாக வேதாகமம் படியுங்கள். உண்மையாக மனந்திரும்புங்கள். பக்தியுடன் திருவிருந்தை எடுங்கள். உதவி கேட்கவும் உதவி ஏற்கவும் தயார் இருங்கள். நோக்குவது சோம்பல் அல்ல, அது ஒரு தேர்வு. வலியில் இருந்தாலும் மனதை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புவது. கர்த்தாவே, நான் நம்புகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்வது. கர்த்தரின் குணமாக்கல் சில நேரம் உடனே, சில நேரம் மெதுவாக வரும். ஆனால் அவரது வாக்குறுதி உண்மை. அவரை நோக்குகிறவர்கள் வாழ்வார்கள். ஒரு கேள்வி: இன்று என்னை கடிக்க கூடியது என்ன? அந்த எளிய, தாழ்மையான செயலுக்கு நான் தயாரா? கிறிஸ்துவை நோக்க. எண்கள் 21 இல் ஒரு அழகான திருப்பம் உள்ளது. மக்கள் புலம்புவதோடு மட்டுமல்ல, பாடவும் செய்கிறார்கள். தேவன் மீண்டும் நீரை வழங்குகிறார். வேதாகமம் கிணற்றின் பாடல் என்று ஒரு பாடலை பதிவு செய்கிறது. இது முக்கியம், ஏனெனில் வனாந்தர வாழ்க்கை எப்போதும் கீழே போகும் ஒன்றல்ல. பயணத்தின் நடுவிலும் மக்கள் வழிபட கற்றுக்கொள்ளலாம். பாடல் ஒரு தேர்வு. அது சிரமத்தை மறுப்பது அல்ல, சிரமத்தின் நடுவிலும் தேவன் செயல்படுகிறார் என்பதை பார்க்கும் ஒரு வழி. நாம் நன்றி கூறும்போது இதயம் மென்மையடைகிறது. தேவனுடைய செயல்களை நினைவு கூறும்போது அவர் எதிர்காலத்திலும் வழங்குவார் என்று நம்புவது எளிதாகிறது. இது குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் ஒரு பாடம். நாம் நினைவுகூரும் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். புலம்பும் கலாச்சாரத்தை அல்ல. குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் தலைவர்கள் புலம்புவதை மட்டும் கேட்டால் அவர்கள் உலகை குறைபாடாக பார்க்க கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் நன்றியும் புகழ்ச்சியும் கேட்டால் அவர்கள் உலகை விசுவாசத்துடன் பார்க்க கற்றுக்கொள்வார்கள். இன்றைய பயன்பாடு: நீங்கள் உங்கள் சொந்த கிணற்றின் பாடலை உருவாக்கலாம். கர்த்தர் உங்களை எப்படி உதவினார் என்று எழுதிக் கொள்ளலாம். குடும்ப இரவு அல்லது ஜெபத்தில் சாட்சியத்தை பகிரலாம். திருவிருந்தில் அமைதியாக கிறிஸ்து உங்களுக்காக செய்ததை நினைக்கலாம். அழுத்தம் வந்தால் அந்த நினைவுகள் பாதுகாப்பாக இருக்கும். புலம்பல் இதயத்தை கடினப்படுத்தும், புகழ்ச்சி இதயத்தை மென்மையாக வைத்திருக்கும். எண்கள் 19, 21 முழுவதும் தேவன் நீரை வழங்குகிறார், மேலும் இந்த பாடத்தையும் கற்பிக்கிறார். விசுவாசமுள்ளவர் புலம்பலிலிருந்து வழிபாட்டுக்கு திரும்ப கற்றுக்கொள்வார். ஒரு கேள்வி: என் வீட்டில், என் எண்ணங்களில், என் பேச்சில் அதிகமாக இருப்பது புலம்பலா அல்லது பாடலா? இன்று நான் நன்றியை எப்படி தேர்வு செய்யலாம்?